சில அறிகுறிகள்லாம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதெல்லாம் இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு தான்றது எனக்கு அப்ப தெரியல. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்பவே சில விஷயங்களை நான் மாத்திருப்பேன். அதுலேருந்து நான் என்னென்ன கத்துக்கிட்டேனோ அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாத சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. அதை நான் உங்களுக்கு வருஷத்தோட அடிப்படையில் சொல்றேன். முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அடுத்த 6 மாசத்துக்கு முன்னாடி, அடுத்த 2 மாசத்துக்கு முன்னாடி, கடைசி 1 மாசம், கடைசி 1 வாரம், கடைசி நாள் எப்படி இருந்துச்சுன்னு நான் அந்த கால அட்டவணையில நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த சிறுநீரக செயலிழப்பிலிருந்து உங்க கிட்னியை நீங்க காப்பாத்திக்கலாம். இதை என்னால 100% அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையில நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாம், நம்ம உணவு முறைகளை மாத்திரலாம். அப்படி மாத்திட்டோம்னா கடைசி ஸ்டேஜுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்காதுல்ல. எனக்கு அன்னைக்கு யாராச்சும் சொல்றவங்க ஆள் இருந்தாங்கன்னா நானும் நிச்சயம் மாத்தி இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் அந்த டயாலிசிஸ் நிலைமை வரையும் வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இந்த வழிமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணணுன்றத சொல்றேன். அது கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த பிரச்சனையில மாட்டிக்க மாட்டீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை மாறலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேரோட லைஃப்ல என்னாச்சும் இந்த வீடியோ சில மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க உடனே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணுமோ அதை நான் சொல்றேன். அதெல்லாம் செஞ்சிருங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க சிறுநீரகத்தை காப்பாற்ற முடியும். அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ பயப்பட வேண்டாம். அடுத்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். சரி, வீடியோக்குள்ள போகலாம். இறையருள் குருவருள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த கிட்னி ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அறிகுறிகள் என்னென்ன ப்ரோ இருந்துச்சு, உங்களுக்கு என்ன ப்ரோ இருந்துச்சுன்னு. அதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் நான் தெளிவாக என்னால் கமெண்ட்ல சொல்ல முடியல. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே முன்னாடியே நிறைய நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது சரின்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த வீடியோ முக்கியமான வீடியோ நம்ம பேசிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை நான் வருஷங்கள் அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரியல. இப்பதான் அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்றேன். ஓ, இதனாலதான் இப்படி ஆணிச்சா அப்படின்றது. ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை கவனமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்றேன். அதையும் நீங்க செஞ்சிருங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையில நம்ம மாட்டாம இருந்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து வந்தபோது உங்களுக்கு நான் ஒன்றா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நல்லா தான் இருந்தேன். அதாவது கடைசி நாள் வரையும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்புலாம் நல்லா தெளிவாக இருந்துச்சு, மனசு தெம்பா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் மூச்சு திணறல் வந்துச்சு. மறுநாள் காலையில் கொரோனா வார்டில் போட்டிருந்தாங்க. மறுநாள் காலையில் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து காமிச்சாங்க. இந்த மாதிரி 13ன்னு சொன்னாங்க. அப்போ கூட உனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லும்போது கூட எனக்கு பயம் இல்லை. அப்போ கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இதான் சுற்றி உள்ளவங்க பயமுறுத்தி, இல்லை நான் இது இருந்தால் நாளைக்கே ஒரு செத்துருவாரு, உடனே டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னை ஒருத்தர் ஸ்டூடெண்ட் தான் பார்த்தாரு. யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் அந்த பையனுக்கு தான் அனுப்புனாரு. ஏன்னா நீங்க பாட்டுக்கு எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் மாதிரியே தெரியலையே, எப்படி வந்தீங்க, வீல் சேர்ல வந்தீங்களா? இல்லை வீல் சேர்லாம் இல்லை, நடந்துதான் வந்தேன், நல்லா தான் இருக்கேனா அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை. அப்புறம் அவர் பேசினாரு, அப்படிலாம் இல்லை, உடனே எதனாலும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் அட்மிஷன் போட்ட பிறகுதான் கிட்னி ஃபெயிலியர் ஆனால் என்னென்னலாம் பண்ணுவோம் அதெல்லாம் எனக்கு அதிகமாக பண்ணக்கலாம் இருந்துச்சு. அந்த மைண்ட் மென்டாலிட்டியோ இல்லை அவங்க அதுக்கப்புறம் கொடுத்த மாத்திரைகளோ, அந்த ப்ரெஷர் மாத்திரை அதெல்லாம் அப்போதான் நமக்கு அந்த மைண்டோ அந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டோன்னே என்னால் நடக்க முடியல. லோ பிபி அது மாதிரிலாம் ஆணுச்சு. அப்போதான் அந்த மாத்திரைகள்லாம் இருக்கும்போது அந்த அட்மிஷன் போட்ட பிறகுதான் எனக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு நம்ம நம்பிருச்சு. நம்ம ஒரு நோயாளி அப்படின்றத நம்ம மனசு முதல்ல நம்பிருச்சு. அதை நம்பினோனையும் நம்ம உடம்புகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு. அப்ப சூட்சமா எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம முதல்ல நம்பக்கூடாது. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஆனா உளவியல் ரீதியா முதல்ல நம்மளை மாத்திடுறாங்க. நீ ஒரு நோயாளி, உனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம மனசு அதை நம்பிடுது. அதை நம்பினோடனையும் அங்க ஆரம்பிக்குது பிரச்சனைகள். எங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு 50% தான். நம்ம மனசு எங்க நம்புதோ அங்கேருந்து தொடங்குது நமக்கு பிரச்சனைகள். சரிங்களா? இப்ப நான் சொல்றேன், அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் உள்ள அறிகுறிகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஒரு மாதிரி திடீர்னு தலை கிருகிருன்னு சுத்தம், நிக்கும் போதே ஒரு மாதிரி கிருன்னு சுத்தம். அது சாப்பிடாத மயக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இதோட தான்ன்றதை எனக்கு அன்னைக்கு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கையிலேயே ஒரு மாதிரி கிருன்னு சுத்தி கொண்டு போய் தள்ளி விட்டுரும். நல்லா பேசிட்டு இருப்பேன், நல்லா தான் இருப்பேன், அது அப்படி பண்ணும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, உடல் சோர்வு அதிகமா இருக்கும். நம்ம
இப்போ எல்லா 10 பேர் நடந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கடைசியா தான் நடப்போம். அந்த வேகமா நடக்கிறது நம்மளை விட்டு போயிடும். எந்த விஷயத்தையுமே சுறுசுறுப்பா பண்ண முடியாது, ஈஸியாவும் பண்ண முடியாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைட்னஸ் அப்பதான் ஆரம்பிக்கும். உடம்பு சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது நமக்கு இருக்காது. நம்மள நிறைய பேர் என்னன்னா சோம்பேறி பை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம மலைகள் எல்லாம் ஏறணும்னா மத்தவங்க எல்லாம் ஏறிடுவாங்க, நம்ம கடைசியா தான் ஏறுவோம். அது எல்லாருக்கும் உடல் பருமன் உள்ளவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நமக்கு அன்னைக்கு உடம்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கும், கை கால் வலி அதிகமா இருக்கும். நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நம்மளால அதுக்கு மைண்டே அதுக்கெல்லாம் போகாது. உடல் சோர்வு அதிகமாயிரும். நம்ம விளையாண்டாலோ இல்ல நம்ம விளையாடும் போது கூட எல்லாருமே நல்லா வேகமா ஓடுவாங்க, நம்மளால வேகமா ஓட முடியாது. அது அப்படி ஆயிடும். அதே மாதிரி சின்ன பசங்க கூட வெயிட் அதிகமா தூக்குவாங்க, நம்மளால அந்த வெயிட் தூக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இது இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். இப்பவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க ஆரம்பிக்கணும். அடுத்து 6 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன நடக்கும்? 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல பசி இருக்காது, பசியின்மை அதிகமாயிடும். எல்லாரும் யூஸ்வலா சாப்பிட்ற நேரம் நமக்கு பசிக்காது. ஸோ நம்ம என்ன ஆகுமா, அந்த பசி நேரம் தள்ளி போகும். ஏடா பசிக்கவே மாட்டேங்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த டைம்ல நான் டயத்துக்கு நம்ம சாப்பிட்றோம்ல, நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கு, டயத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி தப்பாவே பழக்கிட்டாங்க, தெரியாம பழக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்பயுமே டயத்துக்கு சாப்பிடவே கூடாது, பசிக்கு தான் சாப்பிடணும். இதை இனிமே உங்க குழந்தைகளுக்கு சொல்லு விளங்க. எப்பயுமே பசிக்கு சாப்பிடணும். பசி இல்லாம அமிர்தமே சாப்பிட்டாலும் அது தப்பா தான் சிரிக்கும், தப்பா தான் உடம்புக்குள்ள போகும். இப்போ நம்ம டாபிக்ல வந்தாதான், அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி பசியின்மை அதிகமாயிரும். நம்ம அதுக்கப்புறம் தப்பா சாப்பிட கிளம்புவோம். எப்போ டைம் இருக்கும், ஏன்னா வேலை பார்க்குறவங்க ஓடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு நேரத்தில் பசிக்காமலே சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி பசி இல்லாமல் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் செரிமான பிரச்சனையும் ஒன்று ஆரம்பிக்கும். மற்றவங்க நம்ம கூட சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே சிரிச்சிரும், ஆனால் நமக்கு சிரிக்காது. அந்த செரிமான பிரச்சனைகள்ன்றது அப்பதான் ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் சரியில்லை அப்படின்னு நினைப்போம். அங்கதான் நம்மளுக்கு கிட்னி தன்னோட வேலையை அங்கதான் குறைக்க ஆரம்பிக்குது. அதை நம்ம அங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா கேட்டுக்கங்க, யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கோ அப்போ உங்க கிட்னி தன்னோட வேலைகளை குறைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். லோடு அதிகமாகி தன்னோட செயல்பாடுகளை குறைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட முதல் இண்டிகேஷன் தான் நம்மளோட செரிமான கோளாறு. செரிமான கோளாறு ஏற்பட்டுச்சுனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த லெமன் ஜூஸ் அது இதுன்னு போட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த செரிமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. லெமன் ஜூஸ் அதிகமா எடுத்தாலும் அதுவும் போய் கிட்னியும் பிரச்சனை பண்ணும். அப்ப நம்ம தெரியல இல்ல, அப்ப நைட் நேரத்துல ஏன்னா ரொம்ப தூக்கம் வராது, அப்ப என்ன பண்ணணும், அந்த லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு அதிகமா குடிக்கிறது. இதனால என்ன பண்ணணும்னா, அடுத்து எங்க போய் விடும்னா, இது கொண்டு போய் மலச்சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப எனக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு. மலச்சிக்கல் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கும். மோஷன் சரியா போகாது, நம்ம போனாலும் ஃபுல்லா போகாது. ஏதோ நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு நேரம் உட்காந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். அந்த பழைய மலச்சிக்கல், பழைய கழிவுகள் உடம்புக்குள்ள தேங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பாத்துக்கங்க, நோயோட முதல் வாசப்படி அதுதான். நான் அடிக்கடி சொல்றேன்னு, கழிவு தேக்கம் தான் நோயின் முதல் வாசப்படி. நம்ம கதவை திறந்து ஒரு வழியே அதுதான். நம்ம மலச்சிக்கலை சரி பண்ணாம இங்க எதையுமே சரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு அப்பதான் அந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை அப்பதான் ஆரம்பிக்கும். நல்லா பாத்துக்கங்க, முதல்ல பசியின்மை ஆரம்பிக்குது. பசியின்மைனால கண்டபடி சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. செரிமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அடுத்த ஸ்டேஜ் எங்க கொண்டு போய் விடுது, மலச்சிக்கல்ல கொண்டு போய் விடுது. இந்த ரொட்டேஷன் அதிகமா வரும். இதனால என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் தெரியுமா, உடல் உஷ்ணம் அதிகமாகும். அப்பதான் ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணம். அப்ப என்ன ஆகும், நீர்க்கெடுப்பு அதிகமா வரும். நம்மளுக்கு சம்மர்லயே அதிகமா நீர்க்கெடுப்பு வரும், எதுவும் அதுவும் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த ஆர்டர்ல கடைசியா அங்க கொண்டு போய் உடல் உஷ்ணம் எப்பயுமே உடம்புல அதிகமா இருக்கும், பித்தம் அதிகமாயிடும் உடம்புல. அப்பதான் அந்த பித்த வாந்திகள் வர ஆரம்பிக்கும். இது 6 மாசத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நோட் பண்ணிட்டு வாங்க. நான் கடைசியில இது எப்படி என்ன பண்ணுன்றத நான் சொல்லிடுறேன். அடுத்து கடைசி 3 மாசத்துல என்ன நடக்கும்ன்றது சொல்றேன். நமக்கு இரவுல தூக்கம் போயிருங்க, இந்த பிரச்சனைகளை நான் சொன்னேன். அதனால என்ன, நைட்டு செரிமான பிரச்சனை இது மாதிரி இருக்கும்போதே நமக்கு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் இருக்காது. அதனால உடல் மனச்சோர்வு அதிகமாயிட்டே இருக்கும். இப்பதான் அந்த மனச்சோர்வு சொல்றாங்க, மன அழுத்தங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். நிறைய பேர் மன அழுத்தங்களை வச்சுக்காதீங்க. நிறைய விஷயத்துல மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் லவ் பண்ணலாம், அந்த பொண்ணுனால எப்பயுமே மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும் பசங்களுக்கு. ஸோ எனக்கெல்லாம் இருந்துச்சு, அதனால சொல்றேன். அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். என்ன
ஃபோன் பண்ணலைன்னா ஒரு கவலை வரும், பேசலைன்னா ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனை ஒரு பக்கத்து போகும். வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள்ல நம்மளுக்கு மன அழுத்தம் வரும். அது இல்லாம நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மன அழுத்தங்கள் வரும். முக்கியமா பொருளாதார பிரச்சனைகளாகவும் நம்ம யாராச்சும் லவ் பண்ணோம்னா அவங்களால வர பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் அதிகமா இருக்கும். அதெல்லாம் இருக்கும் தான். ஆனா அதிலே இருக்காதீங்க. அடுத்து நம்ம அதை சரி பண்றதுக்கு என்ன வழியோ அதை மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. அதே நினைச்சு கவலைப்படுறது தான் இங்க பிரச்சனை. அதை நினைச்சு ஓவர் திங்க் பண்றதுதான் பிரச்சனை. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம இந்த ஓவர் திங்க் பண்றோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை இன்னும் கொண்டு போய் சோர்வாகும். இது கிட்னி, இதனால ப்ரெஷர் அதிகமாகும், கிட்னி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? இங்க இருந்தா கிட்னி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இந்த மனச்சோர்வு, மன அழுத்தம் அதிக இதயத்துக்கு ப்ரெஷர் கொடுக்க கிளம்பிடும். இங்கேருந்து பிபி ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும், என்னைக்காச்சும் ஒரு நாள் தலைவலி பீக்ல இருக்கும். ஒரு சாயங்கால நேரம், மதிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கெல்லாம் தலைவலி அந்த சாயந்தர நேரம், அந்த 4 to 5 தலைவலி ஓவரா இருக்கும். அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சரி நம்ம கடைக்கு போயிட்டு வெயிலில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தோம். நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சரி நம்ம கலெக்ஷன் போயிட்டு வெளியில் போயிட்டு வரும்போது வெயில் அதிகமாக இருக்கனால, கஸ்டமரை பார்த்துட்டு வரும்போது வெயிலில் இன்னைக்கு அதிகமாக சுற்றுனதுனால நமக்கு தலைவலி இருக்கும் அப்படின்னு. அந்த தலைவலி என்ன பண்ணாலும் போகாது. எனக்கு மாத்திரை போடுற பழக்கம் அப்போயிருந்தே கிடையாது. ஸோ நான் மாத்திரையே போட மாட்டேன். தலைவலி மருந்து மட்டும் வெளியில் தேய்ச்சிக்கிட்டு கண்ணை முடிச்சுட்டு படம் தூங்கிடுவேன். தூக்கமே வராது. அப்படியே கொஞ்சமா 1 மணி 2 மணிக்குள்ள தூங்கிடுவேன். தூங்கி மறுநாள் காலையில தான் அந்த தலைவலி குறையும். அதுவும் குறையும் நின்றாது, அப்பயும் இருக்கும். அப்ப நம்ம போய் பிபி செக் பண்ணியிருந்தோம்னா பிபி அதிகமா இருந்திருக்கும். எனக்கு ஒரு 180 கிட்ட இருந்திருக்கும், 170 கிட்ட இருந்திருக்கும். அது எனக்கு தெரியல. தலைவலி இந்த வெயில்னாலதான் வருதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். உங்களுக்குலாம் அடிக்கடி தலைவலி இருந்துச்சுன்னா உடனே போய் பிபி செக் பண்ணி பாருங்க. பிபின்றது திரும்ப சொல்றேன், அது நோய் கிடையாது. ஆனா இந்த கிட்னி செயல்பாடு குறையும் போது நம்ம இதயத்தோட துடிப்பு, இந்த பதட்டம், இந்த பிரச்சனைகள்னால நமக்கு இதய துடிப்பு அதிகமாகும். அதாவது நம்ம நர்வஸ் நரம்பு ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த நரம்போட வேலையே என்னன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தற்காப்புத்துக்காக நம்மளுக்கு அந்த இதயம் அதிக பிளட்டை பம்ப் பண்ண கிளம்பிடும். நம்ம இந்த முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் ஒரு விலங்கு நைட்டு காடுகள்ல தானே வாழ்ந்தோம். அப்ப ஏதாச்சும் ஒரு விலங்கை பார்க்கும்போது நம்ம டக்குன்னு அதுல இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா அதுகிட்ட சண்டை போடணும். அதுதான் சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த நர்வஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னும் தப்பிக்கிறதுக்கோ இல்ல அதுகிட்ட சண்டை போடுறதுக்கோ நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன் சுரக்க கிளம்பிடும். அது இன்ன வரையும் இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டுட்டோமோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்தோ, அந்த பதட்டம் படுறோம்ல, அப்ப அந்த மனசு ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னு நினைச்சுக்கும். அப்ப அந்த நர்வஸ் நரம்பு அதிகமா சுரக்கும் போது கார்டிசோல்ன்றது அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்க கிளம்பிடும். நான் உங்களுக்கு இந்த பேர்லாம் சொல்ல விரும்பல, அது புரியாது. புரியுறதும் புரிஞ்சுக்குங்க. ஒண்ணும் இல்லை, நம்ம இந்த மாதிரி பதட்டப்படும் போது உடம்புக்குள்ள கெட்ட ஹார்மோன் அதிகமா சுரக்க கிளம்பிடும். அது கொண்டு போய் நம்மளுக்கு கிட்னியை செயல்பாக செய்யுது. அதனால இதயம் அதிகமா பம்ப் பண்ண கிளம்பிடுது ரத்தத்தை. அப்ப பம்ப் பண்ணும் போது அதை சிறுநீரகத்தால தாங்க முடியாம தன்னோட செயல்பாடை அங்கேயும் குறைக்க கிளம்புது. ஸோ எங்க பிரச்சனை ஆரம்பிச்சு எங்க முடியுது பார்த்தீங்களா, மனசு இதுல பெரிய ரோல் பண்ணுது. அதனாலதான் நான் சொல்றேன், மனசை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பேசுறேன், அதை நல்லா கவனமா கேளுங்க. ஸோ மனசுல நிறைய கவலைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதுலயே இருக்காம அதுல இருந்து வெளியில வந்துருங்க. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னே பாருங்க. அந்த அந்த மன அழுத்தத்திலே இருக்கக்கூடாது. அதான் இங்க விஷயம். அதுல இருந்து வெளியில வரணும். நான் திரும்ப சொல்றேன், பிரச்சனைகள் நம்மளால எதுவும் சரி பண்ண முடியாது, வர பிரச்சனைகள் எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்ம மாற்றக்கூடியது என்னன்னா, அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துடும் சீக்கிரமா. அது ஏதோ பண்ணி வெளியில வந்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் படம் பார்க்க பிடிக்குமா, போய் படம் பாருங்க. எங்கேயாச்சும் போக பிடிக்குமாங்க, போயிருங்க. யார்ட்டாச்சும் பேசினா நிம்மதியா இருப்பீங்களா, போய் பேசுங்க. அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரணும். அதான் இங்க முக்கியம். அதை முதல் செஞ்சிருங்க. எப்பயுமே யாருமே மன அழுத்தத்திலே இருக்காதீங்க. அதை நினைச்சு அழுகாதீங்க. இது எல்லாமே பண்ணீங்கன்னா உடம்புக்குள்ள கெட்ட ஹார்மோன் சுரக்கும். நம்ம யாராச்சும் கோவமா திட்டினா கூட நம்ம உடம்புல கெட்ட ஹார்மோன் சுரக்கும். யாரையாச்சும் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம்னா நம்ம உடம்புல கெட்ட ஹார்மோன் சுரக்கும். எல்லாமே நமக்குள்ளதான் நடக்கும். மனசுக்கு தெரியாது. நம்ம வெளியில தான் நினைக்கிறோம், அவங்களதான் நினைக்கிறோம், இவங்களதான் நினைக்கிறோம், அவங்கள திட்டுறோம்லாம் மனசுக்கு தெரியாது. அதை பொறுத்தவரை நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க திட்டுறீங்க, அதுதான் பிரச்சனை. அது அப்படித்தான் யோசிக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள கெட்ட ஹார்மோன் சொல்ல கிளம்பிடும், எல்லாத்தையும் சுரந்து விட்டுரும். பிரச்சனைகள் நம்ம உறுப்புகளுக்கு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ என்னன்னு சொல்லியிருந்தேன், இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும், தலைவலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இரவு நேரத்துல கை கால் வலி ரொம்ப இருக்குங்க. நான் பெரிய உடம்பு வேலையெல்லாம் செஞ்சல, நான் சும்மா ஆபீஸ்ல தான் உட்காந்துருப்போம், இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில போய் கஸ்டமரை பார்த்துட்டு வருவோம். ஆனா எனக்கு உடம்பு வலி நைட்டு பின்னி இருக்கும். காலு கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கும். 3 மாசத்துக்கு இடையில அது மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு அறிகுறி. நைட்டு தூங்கும் போது, அதுவும் பகல்லாம் இருக்காது, நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் கால் வலி ரொம்ப இருக்கும்.
பேக் பெயின், ரொம்ப நேரம் நிற்கும் போது முதுகு வலி வரும். முதல்ல தூக்கமின்மை வந்துடும். அடுத்து உடம்பு வலி, நைட் படுக்கும்போது உடம்பு வலி வரும். ஈவினிங் ஆனிச்சுன்னா தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கும். அது நைட்டு மறுநாள் தூங்கி எந்திரிக்கிற வரையும் அந்த வலிகள் அதிகமா இருக்கும். மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது அப்ப ஆரம்பிக்கும் பித்த வாந்தின்னு ஒண்ணு, மஞ்சள் கலர்ல வாந்தி வரும். காலையில எந்திரிச்சோன்னே வரும். அதான் அந்த பித்த வாந்தி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அதாவது 3வது மாசத்துல, கடைசி 3 மாசத்துல. அடுத்து கடைசி 1 மாசம் இதுல எப்படி இருக்கும்னா, முதல்ல நமக்கு உடல் சோர்வுன்னு சொல்லியிருந்தேன்னா அது அதிகமாயிடும். வேலைக்கு போகவே பிடிக்காது. நம்ம போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி தான் கிளம்புவோம். ரொம்ப டயர்டா இருக்கும். காலையிலே நான் சொல்றது தூங்கி எந்திரிச்சோனையுமே ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வெயில் சுத்தமா பிடிக்காது. இந்த வெயிலுக்குள்ள போறதே நமக்கு பிடிக்காது. வெயில் 5 நிமிஷம் நான் எப்படா நிழலுக்கு போவோம் அப்படின்ற மனசு வந்துடும். வெயில ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால நிற்க முடியாது. டக்குன்னு ஓடி போய் அந்த நிழல்ல போய் நிக்கிற மனநிலைமை நமக்கு வந்துடும். வெயில் கண்டாலே நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம உடம்புல வெயில் பட்டாலே பிடிக்காது. அந்த சுச்சுவேஷன் வரும். அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த சிம்டம்ஸ்ல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உடல் சோர்வு அதிகமாயிட்டு ஓய்வு எடுக்கணும்னே தோணும். ஒரு வேலை செஞ்சு முடிச்சோன்னே போய் டக்குன்னு போய் உட்காரணும்னு தோணும். உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னே தோணும். அந்த ஒரு வேலை செய்யவே பிடிக்காது. எந்த வேலைகளையும் செய்ய பிடிக்காம போயிடும். எப்படா போய் படுப்போம், எப்படா போய் உட்காருவோம் அப்படின்ற மன அழுத்தம் உடம்புக்குள்ள அதிகமாயிடும். இந்த உடல் சோர்வு அதிகமான வரைக்கும் என்ன ஆகும்னா, பசியின்மை அதிகமாயிரும். பசிக்கவே பசிக்காது. ஒரு நாள் ஃபுல்லாவே பசின்ற உணவே நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், வாந்தி குமட்டல் அதிகமாகும். இந்த ஸ்டேஜ்ல சும்மா எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். குமட்டல் அதிகமா இருக்கும். ஒரு மாதிரி மனச்சோர்வுன்றது அதிகமாயிடும். அப்புறம் முக்கியமா இரவுல அதிகமா சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்போம். தூக்கமே வராது. நம்ம 12 மணிக்கு ஒரு வாட்டி, 1 மணிக்கு ஒரு வாட்டி, 2 மணிக்கு ஒரு வாட்டி, 3 மணிக்கு ஒரு வாட்டி அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருக்கிற உணர்வு வந்துடும். தூங்கவே முடியாது. சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்போம். இது அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது. இதனால என்ன ஆகும்னா, நம்ம மனச்சோர்வு அதிகமாயிரும், மன அழுத்தம் அதிகமாயிரும். நம்ம எல்லாரையும் விட்டு தள்ளி போன மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். நம்ம தனி உலகத்துல வாழ்ற மாதிரி, நம்ம தனிமையா உணர்ற மாதிரி ஃபீலிங்லாம் அதிகமா வந்துடும். இதெல்லாம் அந்த ஒரு கடைசி 1 மாசத்துல நடக்கிறது. அதுக்கடுத்து கடைசி 1 வாரம் இங்க என்ன நடக்கும்னா, இப்பதான் பிரச்சனைகள் வந்து பெருசாகும். முதல்ல இப்பதான் எனக்கு கால் வீக்கம்ன்ற ஒண்ணு வந்துச்சு. நான் சும்மா போயிட்டு இருக்கும்போது பைக்ல இருந்து இறங்கி பார்த்தா கால் விட்டா வீங்கி இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா கால் இப்படி வீங்கி இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சுத்தமா பசி இருக்காது, சாப்பிடவே மாட்டோம். நான் கடைசி 4-5 நாள் சாப்பிடவே இல்லை. எனக்கு பித்த வாந்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த காலையில மட்டும் வரும்னு சொன்னேன்னே, அது என்ன ஆகும்னா மதியம் சாயங்காலம் இந்த மாதிரி அதிகமா வரும். சாப்பாடே இருக்காது, சும்மா தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசி 5 நாள்ல. இதுல மனச்சோர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். பித்த வாந்திகள் அதிகமாயிரும். சுத்தமா பசி இல்லாம போயிடும். இது கடைசி 1 வாரத்துல. அடுத்து கடைசி நாள் எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நம்ம கிட்னி நம்மளுக்கு சொல்றது, இது நான் செயல்பாட ரொம்ப நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் மூச்சு திணறல். இந்த மூச்சு திணறல் நைட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகுதான் அட்மிஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இது அறிகுறிகள். இதுக்கு அடுத்து முக்கியமானது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த அறிகுறிகள் என்பது நம்மளோட உறுப்புகள் நமக்கு சொல்ற ஒரு இண்டிகேஷன் தான். இந்த மாதிரி நான் என்னோட செயல்முறைகளை நான் நிப்பாட்டிட்டேன், நான் இது மூலியமா நான் உனக்கு சொல்றேன், நீ இதுல இருந்து சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்றது தான் இந்த உறுப்புகளோட மொழி தான் இந்த அறிகுறிகள் எல்லாம். இந்த அறிகுறிகளை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. பாடா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டியேன்னு சொல்லி அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். இதை நான் அப்படிதான் பாக்குறேன், நீங்களும் அப்படியே பாருங்க. இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னாதான் நம்ம உடம்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். அறிகுறிகள் எதுவுமே இல்லைன்னா நம்ம உடம்பு நமக்கு துரோகம் செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த உடம்பு சொல்லுது பாருங்க நமக்கு, நான் அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கேன், நீ இனிமே இதெல்லாம் சரி செஞ்சுக்கடா அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதை நம்ம அலட்சியப்படுத்துறதுனாலதான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம உறுப்பு நம்மளை கடைசி நொடி வரையும் நம்மளை காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தான் அதை காப்பாற்ற மறந்துடுறோம். சரிங்களா? இந்த 1 வருஷமா உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அது நம்மளை காப்பாற்ற வந்துகிட்டு இருக்கு. இது சொல்லுது, என்னால இதுக்கு மேல முடியலன்னு அது சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இனிமே அதை நம்ம காப்பாத்துறதுக்கான வழிமுறைகள் எடுக்கும்போது எல்லாமே சரியாயிரும். இனிமே நம்ம என்ன பண்ணணும்ன்றத அடுத்த வரியில சொல்லிடுறேன். இதெல்லாம் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா நம்ம அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். நான் திரும்ப சொல்றேன், இது நமக்கு உடம்பு கொடுக்குற எச்சரிக்கை மணி, அப்படி மட்டும் நினைச்சுக்கோங்க. இதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி நம்ம உறுப்புகள் சொன்ன பிறகு, அதாவது இந்த அறிகுறிகள் வந்த பிறகு நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டோ இல்லை எங்கேயாச்சும் கிளினிக்கோ பிளட் டெஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டாக்டரை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க
பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவாங்க, பிபி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேயே நம்மளுக்கு கிரியாட்டின் 1 2 இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உணவு முறைகள் அதுக்கு மாறிடுங்க. காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்கறி பழங்கள், ஒருவேளை உணவை பழங்களாக மாற்றிடுங்க, ஒருவேளை உணவை காய்கறிகளாக மாற்றிடுங்க. அந்த யூரியா கிரியேட்டின் குறையிற வரையும் வேற எதுவுமே செய்யக்கூடாது. முக்கியமாக டீ, காபி, வெளி உணவுகள், ஹோட்டல் உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, இது எல்லாத்தையும் தவிர்த்துடணும். நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். திருப்பி மனசு அங்கேயே தான் போய் நிற்கும். திருப்பி ரோட்டு கடையில் போய் சாப்பிட்ணுன்னு தோணும், திருப்பி கிரில் சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணும். இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்ன அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ நிறைய பேசிட்டேன். சாப்பாடு எப்படி சாப்பிடணும், அது முக்கியமாக மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணணும், என்னோட 2வது வீடியோ போய் பாருங்க. மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணணும்னு நான் தெளிவாக பேசியிருப்பேன். அதில் ஏதோ ஒரு முனையை பயன்படுத்தி மலச்சிக்கலை சரி பண்ணிடுங்க. அப்புறம் உணவு முறைகளை சரி பண்ணிடுங்க. ஹோட்டல் ஃபுட்ஸு, ஹெவி ஃபுட்ஸு, பிரியாணி, இந்த மாதிரி ஹெவி புரோட்டா, இந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸு எடுக்காதீங்க. முக்கியமாக நைட் எடுக்கவே கூடாது. 6 மணிக்கு மேலே எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு வாட்டி வேணால் சாப்பிட்டுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப கிட்டாகி ஸ்டேஜ் வந்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. இயற்கை உனக்கு மாறி தான் ஆகணும். இயற்கை உனக்கு பற்றி டயாலிசிஸ் தேவையில்லைன்னு ஒரு வீடியோ பேசியிருப்பேன். அதில் முழுசாக பேசியிருப்பேன். எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், அதை பார்த்துக்குங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இதை பயன்படுத்திக்கலாம். வாரத்துக்கு ஒருக்க மட்டும் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்குங்க. மற்ற நாள் எல்லாமே கரெக்டான டயட்டில் இருக்கணும். அந்த டயட் என்னன்னா, அதாவது பசி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் திரும்ப எல்லாருக்கும் சொல்றது தான், மாத்திரை போடுறேன் அது போடுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. மாத்திரைகள் கொடுக்குறது அதை சொல்ல முடியாது. பசி இருக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க, அதான் நமக்கு நல்லது. பசி இருக்கும்போது சாப்பாடை எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாத்திரையை போட்டுக்குங்க. ஆனால் மாத்திரைகளும் கிட்னியை சுமை அதிகரிக்கும். கிட்னி அதுக்கும் அதை செரிமானம் பண்ணுறதுக்கும் கிட்னி ரொம்ப கஷ்டப்படும். அதனால தெரிஞ்சு பசிச்சா மட்டும்தான் சாப்பிட கிளம்பணும். கண்டிப்பாக முதல் உணவு பல உணவாக எடுத்துக்கோங்க. 2வது உணவு காய்கறி உணவாக எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஒரு 8 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. 9 to 10 படுக்க போயிருங்க. எப்படியும் 10 மணிக்குள்ள 10-10:30 தூங்க கிளம்பிடுங்க. நைட்டு பூரா தூங்கிட்டீங்கனாலே 10 மணிக்குள்ள தூங்கிட்டீங்கனாலே உடம்பு தன்னை ஹீல் பண்ணிக்கும். வாரத்துக்கு ஒருக்க இல்லைன்னா 2 மாசத்துக்கு 2 மாடியாச்சும் விரதம் இருங்க. அந்த விரத நாள் பௌர்ணமி அமாவாசையில இருக்கிற மாதிரி பாருங்க. பௌர்ணமி அமாவாசையும் பீக்ல இருக்கும். நம்ம சின்ன வயசு செஞ்சாலும் அதோட வீரியம் அதிகமா இருக்கும். பௌர்ணமியில நம்ம 5 நிமிஷம் தியானம் செஞ்சாலும் அது 1/2 மணி நேரம் தியானம் செஞ்சதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால பௌர்ணமி அமாவாசையில கண்டிப்பா விரதம் இருங்க. மாசத்துக்கு 3 முறைனாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ பேசுறேன். எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும், என்னைக்கு குளிக்கணும், பெண்கள் என்னைக்கு குளிக்கணும், ஆண்கள் என்னைக்கு குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், அன்னைக்கு தூங்கலாமா வேண்டாமா அப்படின்றத தெளிவா A to Z ஒரு வீடியோ நான் பேசிடுறேன். அதுக்குள்ளாரையும் நீங்க இந்த ஊர்லாம் கடைபிடி. வெறும் வயிற்றுல இளநீர் ஜூஸ் குடிக்க கூடாது. காலையில நான் போய் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உடல் சூடு அதிகமா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் குடிக்காதீங்க. வெறும் வயிற்றுல எப்பயுமே இளநீர் குடிக்க கூடாது. முதல் சாப்பாடுக்கு அடுத்துதான் இளநீர் குடிக்கணும். அதுவும் சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் குடிக்கணும். சூரியன் உச்சில இருக்கும்போது மட்டும்தான் இளநீர் குடிக்கணும். உணவு முறைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா 1 மாசம் நல்லா கடைபிடிங்க. நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. இதுவரையும் உடற்பயிற்சி செய்யலைனாலும் நான் சொன்ன ஜாயிண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் நீங்க செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த கிரியாட்டின் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும். நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமா நம்ம நடக்க போறதை தடுத்துட்டோம், நம்ம உடம்பையும் காப்பாத்திட்டோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். உங்களுக்கு நான் சொன்னனால எனக்கும் ஒரு திருப்தி வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க கவனமா எடுத்துக்கங்க. இந்த அறிகுறிகள் வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதை நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நடைமுறைகளை எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நல்லதே யோசிங்க, நல்லதே நினைங்க, நல்லதே பாருங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.